Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ. +2 படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது +2 படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மிக உபயோகமாக இருக்கும். 2024 MBBS அட்மிஷன் ரிலவெண்ட்டான முக்கியமான ஒரு வீடியோ. MBBSக்கு மட்டும் இல்லாமல் BDS மெடிக்கல் ரிலவெண்ட்டான அலைடு கோர்சஸ், என்ஜினியரிங், அதுபோக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாத்துக்குமே டெல்லி யூனிவர்சிட்டி, அதாவது இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடுறதுக்கு நான் டெல்லியில் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கான மிக முக்கியமான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நான் டெல்லியே போகலைங்க சார், நான் தமிழ்நாட்டிலேயே படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் 2024க்கான எக்ஸாம் மே 5 ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஒரு மாதத்தில், அதாவது மே 5 நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஜூன் 5 இல்லைன்னா ஜூன் 6 அந்த டேட்டில் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தோடனே டென்டேட்டிவாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான 2024 கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது. கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கைடன்ஸ். அப்ளை பண்ணுற டேட்லேருந்து அட்மிஷன் எடுக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போது டெல்லி யூனிவர்சிட்டி, அதாவது இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன் ப்ராசஸ், அதனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதை பற்றின கம்ப்ளீட் ப்ரௌச்சரை, அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் தான் 2024-25 கல்வியாண்டிற்கான யூஜி ப்ரோக்ராமுக்கான டெல்லி யூனிவர்சிட்டி குரு கோபிந்த் சிங் இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டியினுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இதில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. டெல்லி குரு கோபிந்த் சிங் இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி. இதில் இண்டெக்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பேஜ் நம்பரோட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீட் பேஸ்டு அட்மிஷன், நீட் அப்படிங்கிறது கம்பல்சரி. நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கணும், பாஸ் மார்க் வாங்கியிருக்கணும். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அவங்களுடைய டேட்டு February 20 வரைக்கும் இருக்குது. அங்கேயும் கர்நாடகாவில் உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் KEAல கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ அதே ப்ராசஸ், கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் மாதிரி தான் உங்களுக்கு டெல்லி யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் த கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ஆர்ட்ஸில் BA படிக்கணும், என்ஜினியரிங் படிக்கணும், மெடிக்கல் MBBS படிக்கணும், இல்லைன்னா அலைடு கோர்சஸ் படிக்கணும், BDS படிக்கணும் அப்படின்னாலும் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா? சரி, இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்தராக உங்களுக்கான டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கான கோர்சஸ் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 19லேருந்து
ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கான எலிஜிபிலிட்டியை தரவாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ரெட்டிங்கில் பேஜ் நம்பர், அதாவது பாயிண்ட் நம்பர் 39 கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்துட்டு இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, இந்த குரு கோபிந்த் சிங் யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கணுமா, இல்லை டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டு த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா அதில் எல்லாம் வந்து சீட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். டெல்லியில் நான் படிக்கணும், ஜேர்னலிசம் படிக்கணும், இல்லைன்னா என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றவங்க இந்த அட்மிஷனை பார்த்துட்டு, இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்குது. 1 February 2024 டேட்டை நோட் பண்ணிக்கங்க. 1 February 2024. க்ளோசிங் டேட்டு 31 March 2024. ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டாக உங்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. கூடிய விரைவில் NTA நம்மளுக்கு 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இதே தான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 1500 1 February உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து என்னென்ன கோர்ஸுக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எக்ஸாம் என்ரோல்மெண்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங், இது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு டேட்டில் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. டென்டேட்டிவ், இந்த தேதி அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து என்னென்ன கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதுக்கான கோட் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா BBA கோர்ஸு, ஆர்ட்ஸில் நான் படிக்கணும் அப்படின்றவங்க, அதே போல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், பிடெக் படிக்கணும், ஆர்ட்ஸு, சயின்ஸு, என்ஜினியரிங், காமர்ஸு, எல்லா தரப்பினும் எல்லா வகையான கோர்ஸுக்கும் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, அதாவது மெடிக்கல் அலைடு கோர்சஸ், அதுக்கும் மெடிக்கல் டெக்னாலஜி அண்டு ரேடியோ தெரபி. ஓகேங்களா? இந்த கோர்ஸுக்கு நீங்கள் போயிட்டு டெல்லியில் படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி MBBSக்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். MBBS அப்படிங்கிறது இந்த பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட் ஆகட்டும், அதாவது மற்ற ஸ்டேட்லேருந்து போகிறவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 4 years பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸு, எக்கனாமிக்ஸ் படிக்கணுமா, பிஎட் படிக்கணுமா, BSc MSc இதிலெல்லாம் நீங்கள் சேர விருப்பம் இருக்குது அப்படின்னாலும் எல்லா தரப்பினருக்கான வாய்ப்புகளும் இதில் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் BArch 5 years கோர்ஸு, பிடெக்குக்கு ப்ரோக்ராம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. நான் வந்து LLB படிக்கணும், ஓகேங்களா, BA அண்டு BEd 4 years கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போது மெயின் மேட்டருக்கு வரலாம். பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி நீட் UG 2024 5.5 years MBBS கோர்ஸு நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா 103 உங்களுக்கான கோட் நம்பர் 103. அட்மிஷன் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் நீட் UG 2024 ப்ளஸ் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்சோ நீங்கள் செஞ்சுருக்கணும். அதே போல் ஹோமியோபதி மெடிசன் சர்ஜரி இது பார்த்தீங்கன்னா அதுவும் 5.5 years கோட் நம்பர் 154. அப்போ நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணுமோ அந்த கோட் நம்பரை பார்த்துக்குங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் தரவாக ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்துட்டு ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா 156 pages இருக்குது.
எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் படிக்கணுமோ அந்த கோர்ஸுக்கான இன்ஃபர்மேஷனை இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நீங்கள் போயிட்டு படிச்சுட்டு அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நீட் யூஜி 2024க்கான கவுன்சிலிங் டேட் தோராயமாக எப்போ இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். எப்படியும் ஜூனில் தான் வந்து வரப்போகுது. எவ்ரி இயர் நம்ம அதை தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போது அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கான இப்போ ஒரே நிமிஷம் பிடிஎஸ் இங்கே வந்து எம்பிபிஎஸ். இப்போ எம்பிபிஎஸ்க்கு இது வந்து நம்மளுக்கு நீட் என்டிஏனுடைய ப்ராஸ்பெக்டஸ்லேயே இருக்குது. மஸ்ட் ஹேவ் 12th கிளாஸ் எம்பிபிஎஸ்ஸுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அண்டு இங்கிலீஷ். இதில் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் டுகெதர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோடெக்னாலஜி. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறது என்டிஏனுடைய ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? என்டிஏ வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதை வந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது கவுன்சிலிங் ஷெட்யூலை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து டென்டேட்டிவ். ஓகேங்களா? இது வந்து அஃபீஷியலாக என்டிஏ தரப்புலேருந்து வரல. இந்த யூனிவர்சிட்டியிலிருந்து 2024-25 கல்வியாண்டில் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 14/6/2024. இது எல்லாமே வந்து டென்டேட்டிவ். ஓகேங்களா? இந்த தேதியில் இருக்கலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் டேட்டு 17/6/2024. அப்போ 14/6 ஸ்டார்ட் பண்ணி 24/6/2024 ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் இருக்கலாம். அதே போல் ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 25/6/2024 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3/7/2024 செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கலாம். இது வந்து டென்டேட்டிவ் தான். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஃபைனல் கிடையாது. இந்த டேட்டில் கவுன்சிலிங் ஷெட்யூல் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் ரவுண்டு 3க்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, அதாவது மாப்பப் ரவுண்டு 4/7 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 31/7 முடியலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது. ஓகேங்களா? இது வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் மெடிக்கல் அட்மிஷன் 2024-25. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நாட் ஓன்லி மெடிக்கல் அட்மிஷன். ஓகேங்களா? டெல்லி யூனிவர்சிட்டியில், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கேம்பஸில் குரு கோபிந்த் சிங் இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய கல்லூரிகளில் நான் படிக்கணும், நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழே படிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் இல்லை, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.